ஹாய். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம 1 இயர் எப்படி ஃப்ரீ லைசென்ஸ் எடுக்கணும், அது ஆட்டோடெஸ்க், ரெவிட்டோ இல்ல ஆட்டோகேட் ஆர் எனி அதர் ஆட்டோடெஸ்க் ப்ராடக்ட்ஸ்க்கு 1 இயர் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் லைசென்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்த்தாச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணுங்க. அந்த வீடியோ நீங்க பாருங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் அந்த வீடியோட லிங்க் குடுத்துருக்கேன். ஒன்ஸ் அந்த ஸ்டெப் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது, எப்படி வந்து ஒரு ரெவிட் ஆர் ஆட்டோகேட் வந்து சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அதோட ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் www.autodesk.com/education என்டர் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. இந்த லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணணும். நீங்கள் லைசன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போ என்ன ஆட்டோடெஸ்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணீங்களோ அதே மெயில் ஐடி அண்ட் அதே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். நான் ஆல்ரெடி இது கொடுத்துட்டேன். ஒன்ஸ் நீங்கள் இது பண்ண பிறகு லாகின் ஆயிடுச்சுன்னா அடுத்தது நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆல் ப்ராடக்ட்ஸில் போங்க. அடுத்தது நீங்கள் ரெவிட் இன்ஸ்டால் பண்ணோன்னா ரெவிட்டில் போய் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி உங்களுடைய லைசன்ஸ் ஆகிருக்கிறனால இங்கே ஆக்சஸ் ப்ராடக்ட்னு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஆட்டோடெஸ்கோடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஆட்டோடெஸ்கோட எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும். நீங்கள் இங்கே டைப் கூட பண்ணலாம். லைக் ஆட்டோகேட் டைப் பண்ணால் ஆட்டோகேட் ஆர்கிடெக்சர், எலக்ட்ரிக்கல், எம்இபி இந்த மாதிரி மெக்கானிக்கல் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாம் வந்துடும். நம்ம கேஸில் நம்ம வந்து ரெவிட் லேட்டஸ்ட் எக்ஸாம்பிளாக ரெவிட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ரெவிட்டோடைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். இல்லைன்னா நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் என் சிஸ்டமில் வந்து ரெவிட் இங்கே 2026 வெர்ஷன் 25, 24, 23 இருக்குது. நான் இதில் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். 23 மட்டும் தான் பாக்கி. ஸோ நான் இது இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து வேறு வெர்ஷன் என்ன தேவையோ நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். இது வந்து உங்கள் சிஸ்டமுடைய ப்ராசஸர். ஸோ மோஸ்ட்லி இப்போ விண்டோஸ் 64 தான் வருது எல்லா லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டரில். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷே வைங்க. பட் அகெயின் இது வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்கள் டைரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணோம்னா இங்கே இன்ஸ்டால் கிளிக் பண்ண உடனே இது உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு எடுத்து போயிடும். பட் நீங்கள் இது வந்து உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப்லைனாக இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நீங்கள் இந்த டவுன்லோட் பட்டனில் கிளிக் பண்ணணும். ஸோ நான் இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பட் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணாமல் டைரெக்டாக ஆன்லைன்லேயே எப்படி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த டவுன்லோட் ஆப்ஷன் பார்க்குறதுனால நான் டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் ஆன் த டவுன்லோட். ஸோ ஒரு இன்ஸ்டாலர் வந்து இது ப்ரிப்பேர் ஆகி க்ரியேட் ஆகும். அது வித்தின் 20 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸில் டவுன்லோடும் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து இது இப்போவே டவுன்லோட் ஆகிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து கேட்கும் எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி. நான் ஆல்ரெடி இது கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ்வலாக இது டவுன்லோட்ஸில் போய் சேவ் ஆகும். கிளிக் ஆன் சேவ். நான் இங்கே கேன்சல் கொடுக்குறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி இது வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அந்த ப்ரிஃபர்ட் லொக்கேஷனில் போயிடுங்க. ஸோ இந்த இன்ஸ்டாலர் இந்த மாதிரி இருக்கும். இன்ஸ்டாலர் வித் ரெவிட் 2023 இந்த வெர்ஷனோட காமிக்கும். லேட்டஸ்டே நீங்கள் 24, 25 இல்லை ரெவிட் 2026 இன்ஸ்டால் பண்ணால் இங்கே அந்த பர்டிகுலர் வெர்ஷன் காமிப்போம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓப்பன், கிளிக் ஆன் எஸ். ஸோ இந்த இன்ஸ்டாலர் வந்து இப்போது லோட் ஆகிட்டு இது கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராம்ப்ட் வரும். ஆட்டோடெஸ்க் கிரியேட் இன்ஸ்டாலர் ப்ரிப்பேரிங். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த வந்து இன்ஸ்டாலர் க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பர்சன்டேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். 1%, 2%, 3%ன்னு. இது யூஸ்வலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா 15 to 30 மினிட்ஸ் கூட ஆகலாம். இது உங்களுடைய சிஸ்டமுடைய ஸ்பீடை பொறுத்து, உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து. நான் இப்போ இது வந்து கேன்சல் பண்ணுறேன், ஏன்னா நான் இது ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு நான் இது கேன்சல் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது 100% ஆனதுக்கப்புறமா தான் இதுக்கு வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும். ஒன்ஸ் இந்த இன்ஸ்டாலர் 100% ஆன உடனே ஆட்டோடெஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். அதுக்குள்ளே போங்க. இங்கே வந்து ரெவிட் 2023 வெர்ஷன் காமிக்குது. நீங்கள் வேறு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணால் அந்த வெர்ஷனில் காமிப்போம். அகெயின் அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. இங்கே வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருக்கும். இங்கே இந்த setup.exe இந்த ஃபைல் தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலிங் பண்ணுற செட்டப் ஃபைல். இதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃபார் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸுக்கு. இது சில சமயம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்.
ஸோ அகைன் இந்த மாதிரி பாப்பப் வரும். எஸ்ன்னு கிளிக் கொடுங்க. ஸோ ஆட்டோடெஸ்க் வந்து லோட் ஆகும் மறுபடியும். வெயிட் ஃபார் சம் டைம், இது வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த லீகல் அக்ரிமெண்ட் பேஜ் வரும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணலாம், இல்லைன்னா டைரெக்டாகவே இங்கே ஐ அக்ரின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த ரெவிட் இன்ஸ்டாலேஷன் வந்து அப்டேட்டும் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து இந்த ப்ராடக்ட் எங்கே இன்ஸ்டால் பண்ணோம், ப்ளஸ் அந்த ரெவிட் கண்டென்ட்னா அதோட லைப்ரரி அண்ட் எவ்ரிதிங் இது எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு வரும். யூஸ்வலாக இது என்ன சி ட்ரைவில் போய் சேவ் ஆகும். இதே பிளேஸில் இங்கே விட்டுருங்க, எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். சேஞ்ச் பண்ணோன்னா இந்த 3 டாட் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணோம். பட் இட்ஸ் பெட்டர் டு லீவ் இட் அஸ் சச். அப்புறமா இன்ஸ்டால் பட்டனில் வந்து கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நான் இது இன்ஸ்டால் பட்டனில் கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் இது வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் இங்கே இன்ஸ்டால் கிளிக் பண்ண உடனே அப்புறமா உங்களுக்கு ஒரு மேபி 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே பர்சன்டேஜ் ஆகி இது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அடுத்தது இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இது வந்து இதோட க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரெவிட் இன்ஸ்டால் பண்ணுற ப்ரொசீஜர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் நான் வந்து ரெவிட் ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், MEP அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொண்டு வர போகிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ see you on next video. Thank you. Bye.